ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தமிழகத்தில் புதிய சிஎம்மாக விஜய் அவர்கள் உருவெடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை ஒவ்வொன்றையும் விஜய் அவர்கள் சமாளித்து ஜெயிச்சுட்டு தான் வராரு. அந்த வகையில் இப்போ அவரே அதிரடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதாவது, என்கிட்ட வம்புக்கு இழுக்காமல் இருந்தால் தமிழ்நாட்டோட நின்றுடுவேன், இல்லைனா எல்லை தாண்டி ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பகிரமாக விஜய் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த எச்சரிக்கை தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. வாங்க, அவர் அப்படி என்ன எச்சரிக்கை கொடுத்தாரு அப்படிங்கிற நியூஸை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேகதாது அணை விவகாரத்தில் எங்கள் தமிழ்நாட்டை வம்பு கிழக்கலும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீன்றீங்கன்னா தெரிஞ்சாவே உங்களை உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஏரியாக்குள்ளவே புகுந்து உங்கள் மண்ணிலேயே என் செல்வாக்கை நிரூபிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. அதோடு தமிழ்நாடோட உரிமையை புறக்கணிக்க நினச்சா நான் இப்படி தான் பார்டரை தாண்டி வருவேன், என்கிட்ட வம்புக்கு இழுக்காமல் இருந்தால் தமிழ்நாட்டோட நின்றுடுவேன், இல்லைனா எல்லை தாண்டி ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் பயங்கரமாக மௌன எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. நம்ம தளபதி விஜய் இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அங்கே போய் சுவாமியை கும்பிட்டு விசிட் மட்டும் பண்ணாமல் ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவையுமே அதிர வச்ச ஒரு மௌன அறிக்கையை விட்டிருக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட பேசாமல், எந்த பொதுக்கூட்டமும் நடத்தாமல், ஒரே ஒரு கோயில் டூரில் மொத்த அரசியல் களத்தையும் தன் பக்கம் திரும்பி வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செய்திருக்கிறாரு. மேகதாது அணை விவகாரத்தில் நம்ம தமிழ்நாட்டை சும்மா வம்புக்கு இழுக்கிற கர்நாடக அரசியல்வாதிகளுக்கோ, தமிழ்நாட்டை வெறும் ஓட்டு வாங்கிய மட்டும் பார்க்குற நேஷனல் பார்ட்டிகளுக்கோ தளபதி கொடுத்த ஸ்ட்ராங் வார்னிங் இதுதான் என்பது இப்போ தெரிய வந்திருக்கு. எங்கள் உரிமையை பறிக்க நினச்சா உங்கள் ஏரியாக்குள்ளேயே புகுந்து என் செல்வாக்கை காட்டுவேன், அதுவே நீங்கள் மதித்து நடந்தால் என் மக்களோடு அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சத்தம் இல்லாமல் அந்த நாட்டுக்கும் அந்த இடத்துக்கும் புரிய வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வெளிப்படையாக தெரிய வந்திருக்கு. சும்மா சாமி கும்பிட போன இடத்துலையே திரண்ட அந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்து டெல்லியும் பெங்களூரும் இப்போவே மிரண்டு போயிருக்கிறதுங்க மாதிரி தகவல்கள் கசிந்திருக்கு. வெறும் விசிட்டுக்கே இத்தனை லட்சம் பேர் வர்றாங்கன்னா, நான் முழுசாக ஃபீல்டில் இறங்கி பார்ட்டியை பில்ட் பண்ணால் என் பின்னாடி நிற்க போகிற பவர் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, யோசிக்குங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள். தாவேகாவை சும்மா சாதாரண கட்சின்னு லேசாக எடை போட்டாதீங்க, அப்படி எடை போட்ட பார்ட்டிகளுக்கு இது மரண மாஸ் எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி அவர் பகிரங்கமாக ஆக்ஷனை மௌனமாக காட்டியிருக்கிறாரு. அன்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் அவங்க பாலிடிக்ஸில் இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் மூலமாக தான் பெரிய சரித்திர திருப்பங்களை உருவாக்குனாங்க. இன்றைக்கி அதே லெவலில் மூகாம்பிகை கோயில் விசிட் மூலமாக அந்த வரலாற்று பட்டியலில் தளபதி விஜயும் கெத்தா அவரோட பேரை எழுதிட்டு வந்திருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஒரே ஒரு அமைதியான பயணத்தில் பிஜேபி, காங்கிரஸ், அப்புறம் நம்ம ஊர் திராவிட கட்சிகள் எல்லாருமே ஒரே நேரத்தில் சிக்னல் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு. என்ன இன்னும் சாதாரணமாக நினச்சா அது உங்கள் தப்பு அப்படிங்கிற மாதிரி சத்தமே இல்லாமல் பதிவு பண்ணிட்டாரு விஜய் அவர்கள். மற்றவங்க மாதிரி வெத்து அறிக்கை விடாமல் நேரடியாக களத்தில் பிரம்மாண்டத்தை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்கிறாரு. சுருக்கமாக சொன்னால் எல்லாரும் பாலிடிக்ஸ் பேசுவாங்க, எழுதுவாங்க, ஆனால் நம்ம தளபதி விஜய் எதையும் பேசாமல் செயலில் செஞ்சு காட்டுறாரோ. சத்தம் இல்லாமல் காய் நகர்த்தி எதிரிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டெல்லாம் யோசிக்க வைக்கிறதுல நம்ம ஆள் நிஜமாகவே சிங்கம்தான். கோட்டை நோக்கி தளபதியோடு வீரநடை இப்போவே ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவான கமெண்ட் ஆனது வெளியாகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு வெள்ளிவாள் வழங்கி தரிசனம் செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ வெள்ளிவாள் வழங்கியிருக்கிறாரா அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க, அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. தமிழக முதல்வர்
விஜய் டெல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3ஆம் நாள் பயணத்தை முடித்துவிட்டு கர்நாடகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதாவது தமிழக முதல்வர் விஜய் டெல்லிக்கான 3 நாள் பயணத்தை முடித்துவிட்டு கர்நாடகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு வெள்ளிவாள் கோவிலுக்கு வழங்கியிருக்கிறார். முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் தங்கவாள் ஒன்றை இந்த கோவிலுக்கு வழங்கிய நிலையில் விஜய் இப்ப வெள்ளிவாள் வழங்கியுள்ளார். அந்த வெள்ளிவாள் குறித்த முக்கிய தகவல்கள் தான் தற்போது வெளியாகி இன்னும் ட்ரெண்டிங்கில் கிளப்பிட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று 1 மாதம் நிறைவடைந்திருக்கு. இந்நிலையில்தான் 3 நாள் பயணமாக டெல்லி சென்ற முதல்வர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, காங்கிரஸ் கட்சியின் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை விஜய் சந்தித்து பேசினார். அதன் பிறகு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் விஜய் பங்கேற்றார். அதோடு டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் விஜய் கர்நாடகா மாநிலம் தட்சிண கண்டன மாவட்டம் மங்களூர் விமான நிலையத்திற்கு சென்று இறங்கினார். கர்நாடக அரசு சார்பில் அமைச்சர் யுடிகாதர் விஜயை வரவேற்றார். விமான நிலையத்தில் விஜய்க்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். விஜய் காரில் ஏறி ரசிகர்களை பார்த்து கையசைத்தார். அதன் பிறகு உடனடியாக விஜய் காரில் விமான நிலையத்திலிருந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு புறப்பட்டு சென்றார். தமிழக போலீசார் மற்றும் கர்நாடகா போலீசார் மற்றும் விஜயின் பாதுகாப்பு அதிகாரிகள் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்தனர். மதியம் 3:30 மணி அளவில் விஜய் கொல்லூர் மூகாம்பி கோவிலுக்கு சென்றார். கோவில் மரபுப்படி சட்டை கழட்டிவிட்டு சிவப்பு நிற சால்வை உடல் மீது போர்த்தியபடி விஜய் சென்றிருக்கிறார். விஜய் சென்ற சமயத்தில் மழை பெய்தது. இதனால் அவருக்கு குடை பிடிக்கப்பட்டது. கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. கோவில் அருகே அவரை பார்க்க குவிந்தவர்களை பார்த்து கைகூப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு விஜய் கோவிலுக்கு சென்று மூகாம்பியை உள்பட அனைத்து தெய்வங்களை வழிபாடு செய்தார். அதே சமயம் 1 கிலோ 600 கிராம் எடையிலான வெள்ளி நீளமான வாளை விஜய் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கினார். இந்த வாள் இனி மூகாம்பிகை கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகள் போது இடம்பெற வேண்டும் என்று விஜய் அர்ச்சகரிடம் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகி இருக்கு. முன்னதாக மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்றுள்ளனர். 1984ஆம் ஆண்டு கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தரிசனம் செய்த எம்ஜிஆர் தங்கவாளை காணிக்கையாக வழங்கினார். அதுக்கப்புறம் 2004ஆம் ஆண்டில் ஜெயலலிதா இந்த கோவிலுக்கு வந்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினார். அவர்களை தொடர்ந்து விஜய் இந்த கோவிலுக்கு வந்துள்ளார். எம்ஜிஆர் தங்கவாள் ஒன்றை கோவிலுக்கு வழங்கியிருந்தார். அந்த பாணியில் விஜய் வெள்ளிவாள் ஒன்றை கோவிலுக்கு வழங்கியுள்ளார். இதுக்கு பின்னாடி என்ன உள்குத்து அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அவர் இந்த மாதிரி செய்த செயல் எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் தமிழ்நாட்டிலையோ சுற்றி நடக்கக்கூடிய முக்கியமான ஊர்களில் நடக்கக்கூடிய அப்டேட்டான நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.